இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. அந்த மக்களும் பார்க்க வந்துட்டாங்க. விஜய் அவர்களை பார்க்கறனால தான் இந்த குழந்தை வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. உயிரோட இருப்பதா? இல்ல சார். அததான் கேட்க போறேன். உயிரோட வரப்போறது கிடையாது. சோ இவ்வளவு தூரத்துக்கு இழந்துட்டோம். சோ இதுல இது சரி இது தவறுன்னு கூடவா சார் மக்களுக்கு தெரியாது? தெரியாதுமா, தெரியாதுமா, தெரியவே தெரியாது. தெரியறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. இது சரி இது தப்புங்கிறதுக்கு அந்த எண்ணமே தான் இல்லையாம்மா. ஆல்ரெடி நான் ரேப் வாக்கு வரப்போகிறேன், யார் வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியெல்லாம் கிரீஸ் தர விட்டாங்க. அணில் ஏறி வைக்கிட்டு விழுந்துட்டுன்னு. அதோட பெஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லட்டுமா? விஜய் மாநாடு போட்டு சுற்றிலும் குலை வெட்டி விடுங்க. குலை வெட்டிட்டு 10 முதலே விட்டுருங்க. மக்கள்லாம் அந்த இருந்து பார்க்கட்டும், இவர் நடுவில் இருந்து பேசிடட்டும். நல்லா இருக்கு அந்த ஐடியா. குழி வெட்டிடுங்கன்றீங்க. சுற்றிலும் குழி வெட்டிடணும். ஓகே. ஸோ அதில் முதல்ல விட்டுறணும். அந்த ஆற்றை சுற்றி முதல்ல கிடக்க எவனும் இறப்படாது அப்படின்னு தலைவர் பேசிட்டு தலைவர் போயிட. ஹெலிகாப்டர் தான் வாங்கியிருக்காங்க தெரியுமா? இப்போ ஹெலிகாப்டரில் போயிட வேண்டியதான் மேலே ஏறி. அதுதான் நல்ல வழி. கிரிசு தடவிருக்கான். அதில் ஒரு பையன் ஏறான், அவனை தூக்கி வீசுறாங்க பட்டாருன்னு. வராதன்னு தானே போடுறான். ஒபேத ஆர்டருங்கிறதே இல்லையே அந்த கட்சியில். ஒபேத ஆர்டர் இருந்தால் இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்கம்மா. 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதில் கிடையாது. முதல்ல இப்போ பஸ்ஸில் வந்து ஏர் பஸ்ஸில் வந்து இறங்கி பார்த்துட்டு போகிறாங்க. இதனால யாருக்கு சார் பெனிஃபிட்? விஜய் அவர்களுக்கு ஆதாரமா மீன்ஸ் இதுவா அமையுமா? இல்லை வந்துட்டு இந்த மக்கள் வந்திருக்காங்களே அவங்களுக்கு வந்து சாதகமா அமையுமா, விஜய் அவர்களுக்கு சாதகமா அமையுமா? இந்த விஷயம் இப்போ வந்து கரூர் பாதிப்புல நடந்த மக்களை வந்து இவர் போய் பார்த்துட்டாரு, அவங்களும் வந்துட்டாங்க, அங்கேருந்து கிளம்பியும் வந்துட்டாங்க. இதனால வந்து சாதகம் யாருக்கு? யாருக்கு பெனிஃபிட்? பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் காம்பெயினிங் இப்போ நான் பேசுறது ஒரு சாம்பிள். எலெக்ஷன் அப்போ மைக் கிடைக்கிறதுக்குள்ள வேற மாதிரி இருக்கும் பேச்செல்லாம். அப்போல்லாம் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. நான் ஒரு ஆள் பேசுகிறதே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிக்கிறதா, தர்மசங்கி சிரிக்கிறதா, இதுக்கெல்லாம் அழுகுறதா, என்ன தான் பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எலெக்ஷன் இப்போலாம் தாக்கு பிடிக்க முடியாது. இவரை விஜயால சொல்கிறார், இதை எதிர்கொள்ள முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு.